ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மாசி மாதத்திற்குண்டான மேஷராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்த மாதிரியான அனுகூல பலன்கள் மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும், இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன, இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப அசுப பலன்கள் கிடைக்க பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்துக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்குரிய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். இந்த பதிவு மேஷ ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 30 ஆண்டுகள் வாழ்ந்தாரும் கிடையாது, 30 ஆண்டுகள் தாழ்ந்தாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கும்ப ராசியில் 30 ஆண்டுகளுக்கு அப்புறமா சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க சூரிய பகவான் கூட்டணி அமைக்க போகிறாரு. 30 நாட்கள் தானே அப்படின்னாலும் 30 ஆண்டு காலம் போல சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த இந்த மாசி மாதத்தில் நவ கிரகங்களினுடைய கூட்டணி சஞ்சார மாற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மாசி மாதத்தில் சூரியன் கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறாரு, செவ்வாய் மகர ராசியில் நிற்கிறாரு, மகர ராசியில் நிற்கக்கூடிய புதன் 7ஆம் தேதி கும்ப ராசிக்கு இடமாறுகிறாரு. அதுக்கப்புறமா 27ஆம் தேதி மீன ராசிக்கும் செல்கிறாரு. குரு மேஷ ராசியில் இருக்காரு, தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 24ஆம் தேதி கும்ப ராசிக்கும் செல்கிறாரு. சனி பகவான் கும்ப ராசிலையும் அமர்ந்திருக்காரு, ராகு மீன ராசிலையும் இருக்காரு, கேது கன்னி ராசிலையும் பயணம் செய்கிறாங்க. இவ்வாறாக கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் அமைந்திருக்கையில் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே, அரசாங்கத்தால் வருகின்ற நல்ல வாய்ப்புகளை இந்த மாதம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. புதிய கான்ட்ராக்டுகள் பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தை விருத்தி அடைய செய்வீங்க. தொழில் போட்டிகளை துடை தெரிவிங்க. வழக்கறிஞர்களும் மருத்துவர்களும் புதிய சாதனை படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. நண்பனோடு சேர்ந்து கூட்டாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு. மனதுக்கு பிடித்த பெண்ணிடம் காதலை வெளிப்படுத்துவீங்க. சகோதரியின் திருமண ஏற்பாட்டையும் நடத்தி முடிப்பீங்க. இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இறங்கலாம். அதே மாதிரி குவாரி தொழிலில் கவனம் செலுத்துவது அவசியம். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம சில நேரங்களில் நீங்க மிகப்பெரிய தடுமாற்றம் அடைவீங்க. அதே சமயம் நீதிமன்றத்தில் நடந்த சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான தீர்ப்பு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால பல்வேறு பலன்களையும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பொருளாதார பிரச்சனைகளையும் நீங்கள் ரொம்ப திறமையாக சமாளித்து வெளிவருவீங்க. குடும்பத்தில் மூத்தவர்கள் பேச்சு கேட்டு நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. அவசர முடிவுகள் சில இழப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால நிதானம் ரொம்ப முக்கியங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு சேமிப்பை உயர்த்துவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபார ரீதியான கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க. பணம் பல வழிகளில் இருந்தும் உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பும் அப்படிங்கிறதுனால அவ்வப்போது உங்களுடைய மகிழ்ச்சிக்கு எந்தவித பஞ்சமும் இருக்காது. பெண்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியம் முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது. அதே சமயம் நீங்க நினைத்ததை காட்டிலும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இனிய மாதமா இந்த மாசி மாதம் அமைகிறதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய சூழ்நிலையை அறிந்து செயல்படுவது தான் உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு
பிரச்சனைக்கு ஆளாக வேண்டி வரும். அதே மாதிரி தேவையற்ற விஷயங்களில் மூக்க நுழைக்கிறதையும் தவிர்த்து கொள்ளுங்க. புதிய வேலை தேடி அலைபவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை அமைந்து செட்டில் ஆயிடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் ஆதரவு கிடைத்து தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் உண்டு. அதனால் சரியாக அந்த நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பாக அமையுங்க. அதே சமயம் மேஷராசி அன்பர்களுக்கு மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் அவ்வப்போது வந்து செல்லும். ஆனால் பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் இருக்காது. இந்த மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியுடன் செயலாற்றக்கூடிய காலமாக அமையப்பெறுகிறது. பொலிவிழந்த முகம் மாறி பளிச்சுன்னு மின்னுங்க. மனதிற்கு பிடிச்சவங்க மூலமாக அவ்வப்போது தேவையற்ற மன சங்கடங்கள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. அதே சமயம் தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் உங்களுடைய பாதையை நோக்கி பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் காண முடியும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன்பாக யோசிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வலுவாகும். அப்படிங்கிறதுனால முன்னெச்சரிக்கையுடன் இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பட்ட கடன்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்க. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படலாம். சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாத பிற்பகுதியில் அகல ஆரம்பிக்கும். ஆனால் மாதத்தினுடைய முற்பகுதியில் பார்க்கும் பொழுது சகோதர சகோதரிகளுக்கு இடையே சின்ன சின்ன மனக்கசப்புகள் சங்கடங்கள் வந்து போகலாம். அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த திடீர் திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. அதே சமயம் இடமாற்றம் வீடு மாற்றம் போன்ற விஷயங்கள் நடைபெறுவதற்கும் இந்த மாதத்தில் வாய்ப்பு இருக்கு. வாகன ரீதியான வீண் விரயங்களை எப்பொழுதும் சந்திக்கலாம். அப்படிங்கிறதுனால உரிய பராமரிப்பு கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. புதிய தொழில் துவங்க நினைப்பவர்களுக்கு சாதக பலன் நிச்சயம் உண்டு. உத்தியோகஸ்தர்கள் தங்கள் மேல் அதிகாரிகளுடன் இணக்கமாக செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இது தேவையில்லாத பிரச்சனையை பணியிடத்தில் தவிர்க்கும். அதே சமயம் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய பகுதியில் மிகவும் நன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது செய்பவங்க யாரு, உடனிருந்து கெடுதி செய்கிறவங்க யாரு அப்படிங்கிறத இனம் கண்டு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த மறைமுக எதிரிகளினுடைய தொல்லை மேலும் வலுவாகும். அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு சக போட்டியாளர்களுடன் சுமூகமான உறவு நீடிக்கும். புதிய நட்பு வட்டம் விரிவடையும் வாய்ப்பும் இருக்கு. கணவன் மனைவி பிரச்சனைகளை வெளியில பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி சுபகாரிய தடைகள் அனைத்துமே விலகுங்க. ஆரோக்கியத்தில் சீரான நிலை நீடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதம் சோம்பல் நீங்கி நீங்க கொஞ்சம் சுறுசுறுப்புடன் செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தகர்த்தெறிந்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைய பெறும். அதை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த மந்த நிலைகளை இருந்து மீளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைய பெறும். பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாம கொஞ்சம் குறைவான தொகைகளை மட்டும் முதலீடு செய்தீங்க அப்படின்னா அதிக லாபம் காண முடியும். அதே சமயம் தேவையில்லாத பண நஷ்டத்தையும் உங்களால் தவிர்க்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் பார்க்கும் பொழுது பெரிய தொகைகளை நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே முதலீடு செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதை விட பெரிய நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலீடு செய்கிறத இந்த மாதம் தவிர்த்து கொள்ளுங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது. உங்களுக்கு தேவையில்லாத பண நஷ்டம் ஏற்படுவதையும் உங்களால் தவிர்க்க முடியும். கொஞ்சம் சிந்தித்து அடுத்த மாதம் பெரிய தொகைகளை இந்த ஈடுபடுத்தலாம். தொழிலையோ இல்லை வியாபாரத்திலையோ அல்லது பங்கு சந்தைகள்லையோ எதில் வேணாலும் நீங்கள் அடுத்த மாதம் பெரிய தொகைகளை முதலீடாக நீங்கள் போடலாம். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான தொகைகளை எந்த ஒரு விஷயத்திலையுமே முதலீடு செய்ய வேண்டாம். நீங்கள் கட்டாயத்தில் இருக்கீங்க, முதலீடு செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா சிறிய
அளவிலான பணத்தை மட்டும் நீங்கள் முதலீடு பண்ணலாம். அதே மாதிரி சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமற்ற பலன்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. தீர விசாரித்து பலரினுடைய ஆலோசனையை பெற்று அதுக்கப்புறமா சொத்துக்கள் வாங்க நீங்கள் முற்படுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத வில்லங்கம் வந்து சேரலாம். அதே மாதிரி தேவையற்ற நபர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறதையும் இந்த மாதம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிறு சிறு குறைபாடுகள் நீங்கும். அதே மாதிரி வம்பு வழக்குகளையும் இந்த மாதம் மேஷ ராசியினர் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாத்தையுமே சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. ஏன்னா மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதமானது தொடர் வாய்ப்புகளை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது. அதனால் எந்தெந்த விஷயத்தில் எல்லாமே உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அத்தனை விஷயத்திலையும் நீங்கள் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் ஒரு முன்னேற்றம் நிறைந்ததாகவும் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமாகவும் அமையப்பெறும். நீங்கள் நழுவ விற்ற ஒவ்வொரு வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்தையும் பாதிக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து செயல்பட பாருங்க. அதே சமயம் தொழில் மற்றும் வியாபாரம் மேலும் வளர்ச்சி காணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. உங்களின் கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே உங்களுடைய தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். அதே சமயம் வாடிக்கையாளர்களிடம் நன்மதிப்பை பெறணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று. உங்களுக்கு சமூகத்தின் மீதான அக்கறை இந்த காலத்தில் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்கள் திறமைகளை மேலும் மெருகேற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஒரு சிலருக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இருக்குங்க. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய திட்டமிடல் மேலோங்கும். பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகளையும் சமாளிப்பீங்க. ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சீரான வளர்ச்சி இருக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் கலியுக காவல் கடவுளாக இருக்கக்கூடிய பைரவருக்கு தீபமேற்றி வழிபட்டு வர துன்பங்கள் அனைத்துமே விலகும். சோமவார சிவ வழிபாடு செய்து வாருங்க, சுறுசுறுப்பு உண்டாகும். அதே போல சண்டிகேஸ்வரரை வழிபட அனைத்து வித சங்கடங்களும் தீரும்.